எங்களோட வீட்டு காணியில் இந்த வருஷம் நாங்களும் ஒரு தோட்டம் செய்யலாம்னு சொல்லி செஞ்சினாங்க. சொதப்பல் தோட்டம் தான். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் வச்ச எல்லாமே இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா கீரை, கேரட், பீட்ரூட் எல்லாமே என் தம்பியும் ஹஸ்பண்டும் சேர்ந்து போட்டவேல் எல்லாம் நெருக்கி போட்டதால் ஒழுங்காக வளராமல் போயிட்டுது. அம்மா இப்போ இந்த இலக்கோவா பிடிங்கிட்டுருக்குறா. அது நெருக்கி போட்டதால் பெருசாக வளர இல்லை. இன்னொன்று புழுவும் இந்த நத்தையும் எல்லாத்தையுமே அரிக்க தொடங்கிட்டுது. அப்போ அம்மா சரி இருக்கிறதுல கொஞ்சமாச்சும் நாங்கள் சாப்பிட்றலாம்னு சொல்லி அதை சின்னதுலேயே வெட்ட ஒழிக்கிட்டா. ஒரு பேசின் நிறைய இலகோவா வந்திருக்குது. இது எங்களுக்கு ஒரு நாளைக்கு காணும். என்ன இது வர செய்யும்போது கொஞ்சமாக சுருங்கி வந்துடும், ஒரு கைப்பிடி தான் வரும். இதில் அம்மா வெங்காயத்தாள் தான் வெட்ட போகிறா. வெங்காயத்தாள்கள் பூ விரட்டம்னு சொல்லி அம்மா விட்டுருந்தவா. ஆனால் அது எல்லாமே கூட அந்த வளர்ந்து எல்லாம் நிலத்தோடு சாஞ்சிட்டுது. ஆனால் இதுக்கு நத்தையோ புழுவோ வேற இல்லை. வெங்காயத்தாளில் காரத்துக்காகவும் இதுக்கு எதுவுமே ஆகலை. நல்லாவே இது வளர்ந்துருந்தது. வெங்காயத்தாலுமே 2 கையால் பிடிக்கிற அளவுக்கான அளவாக 2 பிடி மாதிரி நிறையவே வந்திருந்தது. இதை அம்மா கொஞ்சம் வர செஞ்சுட்டு கொஞ்சத்தை இந்த ஃப்ரை ரைஸ், பிரியாணி மாதிரி செய்யும்போது அதுக்குள்ளே போட்டிருந்தவா. நல்லா இருந்தது. எதுவுமே எங்களோட தோட்டத்தில் செஞ்சு நாங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த ஒரு சந்தோஷமும் வேறு தான். இப்போ அம்மா பசலைக்கீரை தான் பிடுங்க போகிறா. இங்கே நாங்கள் இதைத்தான் பசலைக்கீரைன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட பசலைக்கீரை மாதிரியே தான் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இதை ஊரில் அப்படியே வேரோடையே பிடுங்கி தான் செய்கிறது. நாங்கள் வச்சதால் கொஞ்சமாக இருக்குன்னுட்டு அம்மா ஒவ்வொரு இலையாக பிடுங்குறா. இதுவுமே ஒரு நாளைக்கு போதுமான அளவு வந்திருந்தது. நன்றி.